நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரன் மக. இது என்னுடைய 852வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, மாரியம்மன் ஸ்வரூபங்கள் ஷீதளா தேவி அப்படின்ற கான்செப்டை பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல கருமாரியம்மன் படத்தை காமிச்சிடுறேன். மாரியம்மன் சொன்னாலே நமக்கு உடனடியாக மண்டையில் ஊதிக்கிறது சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் கருமாரி தான். இது அந்த காலத்தில் மாதவன் ஒரு ஆர்டிஸ்ட் போட்டது. இந்த படங்கள் கிடைக்கதே இல்லை. இப்போ வரதெல்லாம் என்னவோ போல இருக்க தவிர அந்த டிவைன்லி லுக்கே இல்லை. இப்போ திருப்பியும் இந்த வீடியோ மூலமாக அறநிலையத்துறைக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த படத்தை பிரிண்ட் போட்டு கொடுங்க. இதுதான் ஒரிஜினலாக திருவேற்காடு கோவிலில் கொடுத்த கும்பாபிஷேகம் வரப்போகிறது. இப்போ நெஷா ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஷாப்பா பண்ணும்போது இந்த படத்தை திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. பீப்புள் ஆர் மச் அட்டாச் டு திஸ் ஃபோட்டோ. இப்போ என்ன பார்க்க போனோன்னா, சமயபுரம் மாரியம்மன், அதாவது ஷீதளானாலே குளிர்ச்சி. ஷீதளா தேவின்னு என்ன நினச்சிக்காதவங்க. நமக்கு கோடை காலத்தில் எஸ்பெஷலி இட் கிவ்ஸ் குளிர்ச்சி டு த பாடி. ஸோ அதனால தான் இந்த கூழ் வாக்கிறது இதெல்லாம் பண்ணுறா அம்பாளுக்கு. அதாவது ரொம்ப ஏழை எளியவர்களுக்கு தான் கண்கண்ட தெய்வம் மாரியம்மன் தான். இப்போ சமயபுரம் மாரியம்மன் எடுத்துட்டா, சமயபுரம் மாரியம்மன் is said to have 7 sisters who are also the forms of மாரியம்மன் worshipped in different locations. சமயபுரம் திருச்சி பக்கத்தில் இருக்கு. சுற்றி 6 ஊரில் 6 அம்பாள் இருக்கா மாரியம்மன். பேரெல்லாம் பார்க்கலாம். முத்து மாரியம்மன் ஆஃப் சமயபுரம், புன்னைந்தலூர் மாரியம்மன், அன்பில் மாரியம்மன், தென்னலூர் மாரியம்மன், நார்த்தாமலை மாரியம்மன், கொன்னையூர் மாரியம்மன் அண்ட் வீரசிங்கப்பேட்டை மாரியம்மன். இந்த மாதிரி இந்த 7 சிஸ்டர்ஸ் வாழை ஷபா ரூபா இதெல்லாம் பார்க்குறோம். இது அன்பில், இது அன்பில் மாரியம்மனுடைய படத்தை பார்க்குறோம். பாருங்க, இவ்வளோ 8 கை, மேலே நாகம் கூட பிடிச்சிட்டுருக்கு, அஸ்வரன் மேலே காலை வச்சுட்டுருக்கா. இது சமயபுரம் மாரியம்மன். இது நார்த்தாமலை மாரியம்மன். மேலே டமருக்கும் பாசம் வச்சுட்டுருக்க, வாழும் கபாலமும் கீழே வச்சுட்டுருக்க. இது கொன்னையூர் மாரியம்மன். இவாளில் சமயபுரம் மாரியம்மோட சிஸ்டர்ஸ் சொல்லப்படுறது. கொன்னையூர் மாரியம்மன் பார்த்தாச்சு. இது புன்னைநல்லூர் மாரியம்மன். நல்லா பெருசாக முத்து மாரியம்மன் மூஞ்சியில் முத்தாக வைக்கணுவா. இதில் என்னென்ன விசேஷம்னா, சதாசிவ பிரம்மேந்திரால் நிறுவப்பட்ட சிலை. இது தலை மட்டும்தான் கருங்கல், உடம்பெல்லாம் சுதை. இந்த தலை ஆல்ரெடி கிடச்சிது அவருக்கு. புத்து உள்ள பார்க்கும்போது புத்து உள்ள தலை சிரசு இருக்குது. கொஞ்சம் உடம்பை அவர் சரி பண்ணி அந்த தலையை அதில் வச்சு பொறுத்துறார். அடுத்ததாக இந்த தென்னன்னூர் வீரசிங்கபுரமா ஒரு இடத்துல லிங்க வடிவில் இருக்காம்பாள். இந்த அம்மன் ஒரு சினிமா வந்தது, அதில் அப்படி தான் காமிப்பான். மொத்தம் 7 மாரியம்மன் காமிச்சாச்சு.
திருப்பி அந்த அந்த லிஸ்ட் படிக்கிறேன். முத்துமாரியம்மன் சமயபுரம், புன்னைநல்லூர் மாரியம்மன் 2, அன்பில் மாரியம்மன் 3, தென்னலூர் மாரியம்மன் 4, நார்த்தாமலை முத்து மாரியம்மன் 5, கொன்னையூர் மாரியம்மன் 6 அண்ட் வீரசிங்கம்பேட்டை மாரியம்மன் வந்து 7. இப்போ 7 பேர் சகோதரிகளாக சொல்லியிருக்கா. இப்போ அதை பற்றி உண்டான குறிப்பு பார்க்க போகிறோம். சமயபுரம் மாரியம்மனும் 7 சகோதரிகளும், அதாவது கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றார்கள் நம் முன்னோர்கள். மக்களை வாழ்ப்பதற்காக ஊருக்கு ஒரு கோவில் கொண்டு அம்சமாகி காட்சி இருக்கிறார் அன்னை மாரியம்மன். காவிரி சமவெளியில் ஒரு பேர் பெற்ற அம்மன் கோவிலாக விளங்குவது சமயபுரம். தற்போது சமயபுரம் மாரியம்மன் இருக்கிற இடம் வந்து கண்ணனூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கண்ணபுரம் விக்ரமபுரம் மகாகாளிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தர்கள் மாரியம்மனை மாரியாத்தா, கருமாரி, முத்துமாரி, அகிலாண்டராகி, சாம்பிராணி வாசகி, கௌமாரி, காரண சௌந்தரி, மகமாயி, ஆயிரம் கண்ணுடையாள், கண்ணபுரத்தோள், மகாகாளி, மகாமாரியம்மன், திரிசூலி அம்மா என்ற பலவாறு அழைத்து வழங்கி மகிழ்கின்றனர். சமயபுரம் மாரியம்மன் இந்த பகுதியில் காணப்படுகின்ற பிற அம்மன் கோவில்களான அன்பில், நார்த்தாமலை, தென்னன்னூர், கொன்னையூர், புன்னைநல்லூர், வீரசிங்கம்பேட்டை மற்றும் வைத்தி கோவில் ஆகிய திருக்கோவில்களில் இருக்கிற தெய்வங்களோடு சகோதரி முறையாக தொடர்பு படுத்தி கூறும் முறையும் மக்களிடம் உண்டு. தஞ்சை வளம்பங்குடி மாரியம்மனும் ஒரு சகோதரியாக கூறுவது வழக்கில் உள்ளது. இன்னும் சில மாறுபட்ட சகோதரி வரிசை குறிப்பிடுகின்றனர். எவ்வாறாக இருப்பினும் தமிழக அம்மன் கோவில்களில் பேரும் தலைமை பண்பும் கொண்ட ஆட்சி பெருமை சமயபுரம் அம்பாளுக்கு மட்டுமே உண்டு என்பதை உணரலாம். இந்த நிலையில் பெருமக்கள் வழக்கின்படி சமயபுரம் மாரியம்மன் 7 சகோதரிகளை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. மாரியம்மன் விளக்கம். பொதுவாக கோடை காலங்களில் ஏற்படும் வெப்பத்தில் அம்மை போன்ற நோய்கள் ஏற்படுகின்றது. இந்த வெப்ப நோய்கள் வராமல் தடுக்க கோடை காலத்தில் மழை பெய்து குளிர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைத்து மழை வேண்டினர். இந்த தெய்வம் மாரி மழை அம்மன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாரியம்மன் பல நோய்களை போக்கும் கசப்பு சுவையுடைய வேம்பு மரத்தை தலைபட்சமாக கொண்டு மற்றொரு நிலை என்று சொல்கிறார்கள். இதனால் மாரியம்மனுக்கு தலைவருஷமே வேம்பு மரமே இருக்கிறது. இந்த மாரியம்மன் இந்த இடத்திற்கு தகுந்தபடி பல்வேறு பெயரில் அழைக்கப்படுகிறார். மாரியம்மன் ஆதிசக்தியின் வடிவமாக கருதப்படுகிறார். தமிழர் வாரம் அனைத்து ஊர்களிலும் மாரியம்மனுக்கு தனி சிங்கப்பூர், மலேசியாவில் கூட மாரியம்மன் கோவில் இருக்குது. முதல்து சமயபுரம் மாரியம்மன். திருச்சி மாவட்டம் சமயபுரம் சோழ மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரையும் கோட்டையும் உண்டாக்கி கொடுத்த இடமாக கருதப்படுகிறது. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால் அவை அழிந்து வேம்பு காடாக மாறியதாகவும் தொடர்ந்து அம்மன் கோவில் உருவாக கூறப்படுகிறது. வைஷ்ணவி என்ற மாரியம்மன் சிலை திருவரங்கத்தில் இருந்தது. அதை உட்கரம் தாங்க முடியாமல் போனதால் அங்கிருந்த ஜிஆர் சுவாமிகள் அச்சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்டார். அவருடைய ஆணைப்படி வைணவியின் சிலையை அப்புறப்படுத்த வந்தவர்கள் வடக்கு நோக்கி சென்று சற்று தூரத்தில் தற்போதுள்ள இனாம் சமயபுரம் என்ற இடத்தில் இளைப்பாறினார்கள். பிறகு அதனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு சென்றனர். அப்பொழுது காட்டு வழியாக சென்ற வழிபோக்கர்கள் அந்த சிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அந்த அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கொண்டு அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு முதல்ல வந்து கண்ணனூர் மாரியம்மன் தான் பேர் அம்பாளுக்கு. சமயபுரம் மாரியம்மனுக்கு கண்ணனூர் மாரியம்மன் பேர். அந்த காலகட்டத்தில் விஜயநகர் மன்னன் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து கண்ணனூர் முகாமிட்டார்கள், ஆர்மி கேம்ப். அப்பொழுது மாரியம்மனை வழிபட்டு தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்தார்கள். அது வந்து கிருஷ்ணதேவராயன்னு சொல்கிற. அப்புறம் வந்து விஜயரங்க சுக்கநாத நாயக காலத்தில் கிபி 1706 அம்மனுக்கு தனியாக கோவில் அமைத்தார்கள் என்று வரலாற்று சான்றுகள் கூறுகிறது. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோவில் இந்த சமயபுரம் என்று புகழ்பெற்று விளங்குகிறது. ஆங்கிலேய தளபதி ராபர்ட் கிளைவ் பிரெஞ்சுக்கார செயலர்களை சமயபுரத்தில் தோல்வியை செய்து ஆங்கிலேயர் ஆட்சியை நிறுவினார். அதனால் அவருக்கு ராபர்ட் கிளைவுக்கு வந்து ரொம்ப அம்பாள் மேலே பிரித்தோம். நிறைய திருப்பணியெல்லாம் செஞ்சுருக்கார். கிபி 18ஆம் நூற்றாண்டில் நடந்த இந்த சம்பவத்தால் சமயபுரம் பிரசித்தி பெற்றது. அது முதற்கொண்டு ஆங்கிலேயருக்கு இந்த அம்மனிடம் மிகுந்த பக்தி இருந்து வந்தது. 1959ஆம் ஆண்டு கண் பார்வை பாதிப்படைந்த தியாகராஜ பாகவதர் திருச்சி சமயபுரம் வந்து மாரியம்மன் திருக்கோவிலில் பிரகாரத்தில் 48 நாட்கள் தங்கியிருந்து மீண்டும் தன் இழந்த பார்வையை பெற்றார்.
பிரபல சரித்திர நாவலாசிரியர் கோபி மணிசேகரனுக்கு பார்வை குறைந்த போது அம்மன் வேண்டி பூரண குறைம் பெற்றதால் அம்மனை புகழ்ந்து பாடிடுவார். சமயபுரம் மாரியம்மா கண்ணை கொடுத்துருவோம், ஞாபகம் வச்சுக்கோ. அதுபோன்று சிவந்திலிங்க சுவாமிகளுக்கு பார்வையை திரும்பியதால் அம்மனை புகழ்ந்து பாடியுள்ளார். மாரியம்மனை வணங்கினால் மருத்துவராக கைவிடப்பட்ட வியாதிகள் கூட நீங்கும். தைப்பூச திருநாளின் போது திருவரங்கம் கொள்ளிடம் ஆற்றில் உள்ளே எழுந்தருளுகிறார் சமயபுரம் மாரியம்மன். திருவரங்கம் பெருமாளுக்கும் அங்கு வருகிறார். தன் தங்கை மாரியம்மனுக்கு சீர்வரிசை பொருட்கள் தந்து அனுப்புகிறார் அண்ணன் நம்பெருமாள். இந்த கோவிலின் மூலவரான மாரியம்மன் 8 கைகளுடன் தலையில் மாலை, கழுத்தில் தலைமாலை, கழுத்தில் சர்ப கொடையுடன் 5 அசுரர்களும் 7 தலைகளை கால வச்சுட்டு மாதிரி இருக்கும். இந்த சிலையை தன் சிம்மாசனத்தில் வீட்டிற்கும்படி இருக்கிறார். பெருவளை வாய்க்கால் மற்றும் மேற்கே உள்ள மாரி தீர்த்தம், தெப்பக்குளம் இந்த கோவிலின் தீர்த்தங்களாகும். இந்த கோவிலின் தலமரம் வேப்ப மரமாகும். அம்மனை வழிபட தமிழகம் மட்டுமின்றி மேலே ஸ்டேட்லேருந்துலாம் கூட வர. ஆடி வெள்ளியில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். கடைசி ஆடி வெள்ளி அன்று கடைவெளி மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தலங்களில் முதன்மையானது இந்த மாரியம்மன் ஸ்தலத்திலே இதுதான் மெயினாக சொல்கிறார். பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு அடுத்தபடியாக அதிக உண்டியல் வருமானத்தில் வரும் ஆலயங்களில் சமயபுரம் ஒன்றாக திகழ்கிறது. அடுத்து அன்பர் முத்துமாரியம்மன். திருச்சி மாவட்டம் லால்குடியை அடுத்து லால்குடி அன்பில் கிராமத்தில் மகாமாரியம்மன் கோவில் உள்ளது. திருவரங்க ரங்கநாதன் கோவிலுக்கு உட்பட்ட கோவில் ஆகும். மகாமாரியம்மன் சுமார் 700 ஆண்டுகள் பழமையான கோவிலாக விளங்குகிறது. இந்த திருக்கோவில் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் வரும்போது வேப்ப மரத்தடியில் அம்பாள் தங்கியதாக கூறப்படுகிறது. முதலாங்க சக்கரவர்த்தி கட்டியதாக கூறப்படுகிறது. சமயபுரம், நாத்தான்மலை, வீரசிங்கப்பேட்டை, கண்ணனூர், புன்னைநல்லூர், திருவேற்காடு, அன்பில் மாரியம்மன் ஆகிய சிறப்புமிக்க அம்மன் தலங்களில் அன்பில் மாரியம்மன் மற்ற அனைத்து மாரியம்மன்களுக்கும் மூத்தவள் என்ற கருத்து உண்டு. அன்பில் மாரியம்மனுக்கு 7 குழந்தைகள் உள்ளன. மற்ற திருக்கோவிலில் அம்மனுக்கு குழந்தை கிடையாது. நண்பகல் 12 மணி அளவில் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு பூசாரியால் பச்சிலை மூரியால் ஆன சாறு கண்களில் பிழியப்படுகிறது. இதனால் ஏராளமான பக்தர்கள் கண் நோயிலிருந்து குணமடைகின்றனர். சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழாக்களை தொடர்ந்து இந்த கோவிலும் திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. மாசி பெருந்திருவிழா பூச்செறிதலுடன் தொடங்குகிறது. இதையொட்டி திருவரங்க ரங்கநாதர் கோவிலிருந்து பூக்கள் காணிக்கையாக கொண்டு வரப்பட்டு அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் நிர்வாக சார்பில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அன்பில் மாரியம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றனர். குழந்தையை வேண்டி அம்மனை வழிபட்டால் பலன் கிடைக்கும். கண் சம்பந்தமான நோய்கள் தீர இந்த அம்மனை வழிபடலாம். அம்மை இருக்கும் காலத்தில் இந்த கோவிலை தங்கி பூஜை செய்தால் பூரண குணமாகும். பங்குனியில் முதல் ஞாயிறு பூச்சொரிதல், பின்னர் 15 நாள் அம்மாள் விரதம். இந்த நாட்களில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக துள்ளு மாவு, இளநீர், பானகம் ஆகிய மட்டுமே நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. பங்குனியில் 3வது ஞாயிறு குடியேறுதல், பின்னர் அடுத்தபடி 10 நாட்கள் திருவிழா, கண்ணாடி பல்லக்கு திருத்தேர் நடைபெறும். 3வது புன்னைநல்லூர் மாரியம்மன். தஞ்சைக்கு கிழக்கே உள்ள தலத்தில் அம்மன் புற்று வடிவில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். மூலவர் புற்றுமண்ணா ஆனதால் மூலவரான அம்பாளுக்கு திருவிழுக்கு செய்யப்படுவதில்லை. தலை மட்டும்தான் கருங்கலுங்க. ஸோ புருங்கு சட்டம் தான் சாத்துறா, தைல காப்பு பண்ணுறா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. அம்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனைக்காக தங்கி குணமடைந்து செல்கின்றனர். தஞ்சையை ஆண்ட சோழ பேரரசர்கள் தஞ்சையை சுற்றிலும் 8 திக்குகளிலும் 8 வகை சக்திகளை காவல் தெய்வமாக கொண்டு அமைத்தனர். அவ்வாறு தஞ்சைக்கு கீழ்ப்புறத்தில் அமையப்பட்ட சக்தியையே புன்னைநல்லூர் மாரியம்மனாக விளங்குகிறாள். சோழ சம்பு என்ற நூல் கூறுகிறது. இக்கோவில் உருவாக பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அவற்றில் சில தஞ்சையை ஆண்ட வெங்கோஜி மகாராஜா 1680 கண்ணபுரம் என்ற சமயபுரத்தில் தங்கி வழிபாடு செய்தார். அன்றிரவு அம்பிகை அரசனின் கனவை தோன்றி தஞ்சைக்கு அருகிலுள்ள 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புன்னை காட்டில் புற்று வடிவில் அழிந்திருக்க அங்கே அழிவான்றா பொண்ணை. அங்கே பொண்ணோட கண்ணோயை குணமாக்குறா.
அதாவது துளசியேந்திர ராஜாவின் புதல்விக்கு கண் பார்வை வந்த கதையும், மராட்டிய மன்னன் துளசியேந்திர ராஜாவின் புதல்விக்கு கண் பார்வை அம்மை நோயினால் போய்விட்டதாகவும் அவன் அன்னையை மனமுருக வேண்டி அவள் சன்னதியில் மன்றாடிய போது அந்த பெண்ணுக்கு கண் பார்வை திரும்ப கிடைச்சதாகவும் வரலாறு சொல்கிறது. ஸோ அதனால் இந்த துளசியேந்திர ராஜா அன்னைக்கு அழகிய கோவிலை எழுப்பினான். புன்னைவனத்தில் மறைந்திருந்தால் அவள் புன்னைநல்லூர் மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறாள். மராட்டிய மன்னர்கள் இந்த கோவிலை பெருசாக கட்டியிருக்கான்னு சொல்லப்படுறது. நார்த்தாமலை முத்துமாரியம்மன் அருள்மிகு முத்துமாரியம்மன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நார்த்தாமலை என்ற ஊரில் அமைந்துள்ளது. ஸோ நார்த்தாமலை கோவில் மேல்மலை, கோட்டை மலை, கடம்பர் மலை, பறையர் மலை, உலக்கர் மலை, ஆளூட்டி மலை, பொம்மாடி மலை, மண்மலை, பொன்மலை என்று 9 வகையான மலைகள் சூழ அமைந்துள்ளது இந்த நார்த்தாமலை முத்துமாரியம்மன் சன்னதியில். வடக்குப்புறம் அமையப்பட்டிருக்கும் முருகன் சன்னதி இயந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பங்குனி மாதத்தில் இக்கோவிலில் நடக்கும் பங்குனி திருவிழாவில் பல லட்சம் பக்தர்கள் கலந்துக்கிறார் போட்டிருக்கா. நீண்ட நாளாக பல உடலில் பல வியாதிகளால் அவதிப்படுபவர்கள் இந்த கோவிலில் அக்னி காவடி எடுத்து வழிபட நோய்கள் தீர்வதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இந்த கோவிலுக்கு கரும்பு கொண்டு தொட்டி செய்து வைத்து அம்பாளை வழிபடுவதால் நிச்சயம் குழந்தைய பாக்கியம் கேட்கணுவார். ஸோ குழந்தை பிறந்த உடனே அந்த கரும்பில் தூளியாட்டம் தொங்க விட்டு அந்த குழந்தையை சுற்றி கொண்டுருவார். தலபுராணங்கள் படி ராமணனும் லங்கையில் அவனுடன் யுத்தம் செய்யும்போது ராமலட்சுமணர் மற்றும் காயம்பட்ட வானர வீரர்களை குணமாக்கும் மருந்து இமயமலையிலிருந்து சஞ்சீவி மலையை கொன்றார். அதுலேருந்து சில துகள்கள் இங்கே நார்த்தாமலையை சிந்தி இங்கே நிறைய சஞ்சீவினி மூலிகைலாம் இருக்குது சொல்லப்படுறது. ஸோ இந்த கோவிலின் மூலவரான முத்துமாரியம்மன் பல வருடங்களுக்கு முன்பு வயல்வெளியில் கண்டெடுக்கப்பட்டு ஒரு கோவில் அர்ச்சகர்களாக இங்கே புனிதப்படுத்தி வழிபாட்டு வந்த காலத்தில் திருவண்ணாமலை ஜமீன்தார் வம்சத்தில் வந்த மலையம்மாள் என்பவர் அம்பாளின் அருளினாலும் தனது சொந்த முயற்சியினாலும் தற்போதுள்ள கோவிலை கட்டியதாக கூறப்படுகிறது. தென்னலூர் மாரியம்மன் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மாவட்டத்தில் சிறிய கிராமமே திருநல்லூர் என்று அழைக்கப்படும் தென்னலூர். இந்த கிராமத்தில் ஆதிதேவதை அருள்மிகு முத்துமாரியம்மன். இந்த அம்மன் தானாக உதித்த சுயம்பு வடிவான தேவியாக இருக்கிறனால லிங்க வடிவில் தான் இருக்காம்பாள். ஸோ சுயம்பு வடிவான காவல் தெய்வம் ஆகும். மிகவும் எளிமையான கூரையில் குடிகொண்ட குலதெய்வம் இவள் முத்துமாரியம்மன் ஆகும். தென்னூர் முத்துமாரியம்மன் தலைவரலாறு கரணம் போன்ற கதைகளாக சொல்லப்படுகிறது. இதற்கான கல்வெட்டு குறிப்புகளோ ஓலைச்சுவடிகளோ இல்லை. கிபி 10ஆம் நூற்றாண்டில் பிரசித்தி பெற்ற சிவன் கோவில் திருத்தலம் ஒன்று இருந்ததாகவும் கல்தேர் ஒன்று திருவிழா காலங்கள் வயல்வழியாக ஊரை சுற்றி வந்ததாகவும் அறியப்படுகிறது. சிவன் ஆலயம் நாளடைவில் அழிஞ்சு போயிடுறது. ஸோ அதுக்கப்படியாக மக்கள் நடமாட்டம் இல்லாமல் காட்டு வழிப்பையாக ஆக்கிவிடுறது. பின்னாடி தான் சிவன் கோவிலுக்கு சாட்சியாக கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழ அரசர் 1ஆம் சோழோத்தங்கன் காலத்தில் 4 கல்வெட்டுகள் சிவன், பார்வதி, தட்சிணாமூர்த்தி, பைரவ, சண்டிகேஸ்வரர், ஆவுடைய போன்ற தெய்வ கற்சிலைகள் அண்மையில் கள ஆய்வில் கண்டறியப்பட்டு கல்வெட்டுக்கள் தொல்லியத்துறைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கார். சில ஆண்டுகள் கழித்து சிவன் ஆலயம் இருந்ததுக்கு அருகில் உலக நன்மைக்காக முத்துமாரியம்மன் சுயம்புவாக உதித்த அற்புத நிகழ்ச்சி நடந்தது. ஒரு ஆடி வெள்ளி அன்று நன்னாளில் சுயம்பு பானமாக அன்னை பூமியில வர அந்த மாதிரி அங்கே தென்னலூர் உட்காந்துக்கிறார். அம்மன் பானம் அங்கே அதுக்கு ஒன்று பால்காராத்தினம் போகும்போது தடுக்கி உழுந்து பாலை கொட்டி அபிஷேகம் ஆனது. அப்போ நோண்டி பார்க்கும்போது ரத்தம் பீறிடுறது. ஸோ அப்புறமா தான் தெரியுது அம்பாள் இருக்காண்டு. ஸோ அம்பாள் உருவான அது உணர்த்துறா ஜனங்களுக்கு. ஸோ அம்மன் உருவானது சங்கம் புதரிடையே ஆகும். சுயம்புரிவில் தன்னை வெளிப்படுத்தியதால் எவ்விதம் வணங்குவது என்ற மக்களுக்கு தெரியவில்லை. எனவே முதலில் தீபாரதனை காட்டி வணங்கி இருக்கிறார்கள். பிறகு சிறிய ஓலை குடிசை, 2 கால பூஜை, அப்புறமா இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லாம் சேர்ந்து திருவிழா கொண்டாடலாம் அந்த அம்பாளுக்கு. தென்னலூர் கிராமத்திற்கு உட்பட்ட கிராமம்
மக்கள் தங்களின் முதல் விளைச்சலால் அம்மனுக்கு காணிக்கை செலுத்திவிட்டு தங்களுடைய இதை வந்து மிச்ச வேலையெல்லாம் கவனிப்பாருன்னு போட்டிருக்கா. கொன்னையூர் முத்துமாரியம்மன் தற்போதைய புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதிக்கு அருகே உள்ளது கொன்னையூர். இவ்வூர் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் பொன்னமராவதியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஸோ இங்கே இருக்கிற வந்து இப்பகுதி மக்கள் பழங்காலத்தில் கொன்றை மரங்களும் கற்றாழை மரங்களும் செடிகளும் சூழ்ந்த வனமாக திகழ்ந்ததாம். யாதவ இனத்தை சேர்ந்த பெரியவர் ஒருவர் அதிகாலையில் எழுந்து பால் கறந்து தலையில் தூக்கி சென்று ஊருக்கு விட்டு விழுவது வழக்கம். அந்த காலகட்டத்தில் ஊர் மக்களை திடீரென விசித்திர நோய்கள் தாக்கின. இப்போ வந்து அவளாம் அவதிப்படுறா. இதனால் நிலத்தில் வேலை செய்ய ஆளே இல்லாமல் போனது. விதைத்தவையெல்லாம் நீர் பாய்ச்ச ஆளின்றி வாடின, கருகின. மழையும் தப்பிவிட கூட பெய்யலை, குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அம்பாள்கிட்ட வேண்டும்போது அம்பாள் வந்து இப்படியே போனால் நம்ம பூமியும் வம்சம் அழிஞ்சிடுமே என்று கலங்கினார்கள். அவர்களின் ஓலக்குற உலகால நாயகியை உசுப்பியது. அவர்களின் நோய்கள் யாவும் குணமாக வேண்டும் என்ற மனமெல்லாம் குளிந்து பூரிக்க வேண்டும். பூமி செழிக்க அன்னைக்கும் வயிறாறு உணவு தர வேண்டும் என்று யோசித்தவள் பூமிக்கு புகுந்து கொண்டாள். பாலை எடுத்து வரும் வழக்கம் போல் அந்த பெரியவர் கொன்றை மரத்தின் வேர்களை அவருக்கு ஆள்கள் தடுமாறி அது மேலே விடுறார். ஸோ பாலெல்லாம் வந்து கொட்டுறது. ஸோ இந்த மாதிரியே நடக்கிறது. அப்புறமா தான் ஒரு நாள் வந்து கோடரியால் கொன்றை மரத்தின் வேற வெட்ட அதில் ரத்தம் பீரிடுறது. அப்போ ஒருத்தர் மேலே சாமி வந்து சொல்கிறா, நான் இங்கே இருக்கேன். உடனடியே மழை பெய்யுறது. கனமழை உடலையே துளைப்பது போல் பெய்தது. கிணறுகளும் குழந்தைகளும் ஊரணிகளும் நிரம்பின. பின் வரப்பு வெய்கள் வாய்க்கால் வழியே வயலுக்கு சென்று விதைகளை குளிர செய்தன. தேகத்தை துளைத்த மழையால் மக்களின் தோல்கள் நோய்வாகவும் தோய் நோய்கள்லாம் போயிடுத்து. தோல் நோய்கள்லாம். இந்த ஊர் மக்கள் ஓலை குடிசை அமைத்து அங்கேயே அம்மனை வழிபடத் தொடங்கினர். ஆரம்பத்தில் ஊர்ந்து காட்டுக்கு நடந்து வந்து அம்மனை வணங்கி வந்த பிறகு காட்டையே ஊராக்கி குடிபுகுந்தனர். கொன்றை மரங்கள் அணிந்த வனம் கொன்னையூர் பேர் வந்துட்டது. கொன்னையூர் முத்துமாரியம்மன் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இன்னும் வரைக்கும் என்ன செய்கிறேன், சந்தனம் பாலாபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி படைத்து தரிசிக்கின்றனர். நோயால் வாடும் குழந்தைகள் குணம் பெறுவதற்காக இங்கே எல்லாம் வேண்டிக்கலாம். முடிக்காணிக்கெல்லாம் தர. அம்மன் ஆலயத்தில் பூச்செறிதல் விழா பங்குனி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கடைசிது வீரசிங்கம்பேட்டை முத்துமாரியம்மன் மற்றும் வைத்தி கோவில் மாரியம்மன் சமயபுர மாரியம்மனின் 6 சகோதரிகளில் இப்போ கடைசி 7வது அவரா. இருத்தல மாரியம்மன்கள் என்று அந்த பகுதிய மக்கள் கடைக்குட்டியாக பேசப்படுகின்றனர். அவ்விருத்தல முத்துமாரியை பற்றியும் கீழே காண்போம். வீரசிங்கம்பேட்டை முத்துமாரியம்மன் திருவையாருக்கு அருகில் கொடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் அமைந்திருக்கும் கிராமம் வீரசிங்கம்பேட்டை. வீரசோழன் என்ற மன்னனால் ஆளப்பட்ட வீரணன் சோலை என்ற இடமே வீரசிங்கம்பேட்டையாக மாறிடுது பின்னாடி. சுற்றிலும் திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குழி, திருப்பயணம் ஆகிய ஊடர்கள் உள்ளன. ஸோ இங்கே வந்து கடைசி தங்கை வீரசிங்கம்பேட்டையில் வீட்டிருப்பவள் இந்த இளமாரியம்மன் என்று தலைவராறு. இந்த கோவில் அன்பில் புன்னை நெல்லூர் போன்ற மாரியம்மன் திருக்கோவிலுக்கு காலத்தால் முந்தியது என்பதும் வழி வரும் வரலாறு. இங்கே பல்லவர் காலம் தொட்டு அரண்மனையும் 1000 தளி என்ற கோவிலும் திகழ்ந்ததை வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். கிபி 750 பல்லவர் காலம் தொடங்கி கிபி 1218 வரை ஆட்சி செய்த மாரவன் வர்ம சுந்தரபாண்டியன் காலம் வரை கிட்டத்தட்ட 450 ஆண்டு காலத்துக்கு மேலாக பல்லவர்கள், சோழர்கள், மாண்டியர்கள் இந்த பகுதியை ஆள்றா. 2ஆம் நந்தியம்மன் காலத்தில் பின்பற்றப்பட்ட சிவமரபுகளில் ஒன்று லகுலீஷ பாசுபதம் என்பது ஒன்றாகும். தமிழகத்தில் இச்சித்தாந்தத்தை பின்பற்றிய பகுதி இந்த பகுதியாகும். இச்சித்தாந்தத்தின் சிறந்த வழிபாடாக வணங்கப்பட்ட கடவுள் வாகீஷ சிவன். எங்கே பார்த்தாலும் நோண்டி பார்த்தா வாகீஸ்வரர் சொல்ல கிடைக்குமா? வாகீஸ்வரர் வாகீஷின்வார். எந்த கும்பாபிஷேகம் நடந்தாலும் அவளுக்கு முதல்ல பூஜை உண்டு. இந்த சிற்பம் 4 முகங்கள் 4 கரங்களுடன் தாமரை படத்தில் மேந்து ஒரு காலை மடித்து அமர்ந்த நிலையில் அடிகலன்கள் திகழ அழகே வடிவாக 5 அடி உயரத்தில் பல்லவ சிற்பங்களின் உயிரோட்டமான சிற்ப நுட்பத்தை பறைசாற்றும் விதத்தில் காணப்படுகிறது.
மண்ணில் புதைந்து கிடந்த வாகீஸ்வரை பகுதி மக்கள் இருந்து மீட்டு அமர்த்தியுள்ளனர். இது போன்றே பல்லவர் காலத்து வாகீஷர் வடிவங்கள் தஞ்சை அரண்மனை இதுலேயும் கிடைக்கிறது. ஸோ இவ்வூரில் எத்தனை வாகீஷர் இருக்கான்னு தெரியல பூமியிலன்னு சொல்லப்படுறது. ஏன்னா தட் இட்ஸெல்ஃப் ஷோஸ் திஸ் பிளேஸ் இஸ் வெரி வெரி ஓல்டு. குறிப்பாக அம்மை நோய் என்ற கோடை காலத்தில் வெப்பத்தால் ஏற்படும் நோய் என்றாலும் எளிய மக்கள் இந்த மாரியம்மன் திருவிளையாடல் என்று கருதுகின்றனர். இந்த பகுதியில் இந்நோய் கண்டவர்கள் மருத்துவரிடம் செல்வதில்லை. இந்த கோவிலுக்கு வந்து சில நாட்கள் தங்கி அம்மன் பிரசாதத்தை உண்டு போகிற அப்போ அது சரியாயிடுறது. வைத்தியகோரி மாலியம் வந்து புதுக்கோட்டையிலிருந்து அண்டகுளம் என்ற ஊருக்கு செல்லும் வழியில் 17 கிலோமீட்டர் அமைந்துள்ளது. வைத்திய கோவில் என்ற அழுகர கோவில் கொண்டிருக்கிறார் அருள்மிகு முத்துமாரியம்மன். மக்கள் வழக்கில் கொன்னையூர் அம்மன், விராடபுரம் அம்மன், கண்ணப்ப அம்மன், சமயபுரம் அம்மன், நார்த்தாமலை அம்மன், தென்னக்குடி அம்மன், முத்துமாரி அம்மன் என்ற 7 பேர்களும் சகோதரியாக. இவர் தான் கடைக்குட்டி தான் வைத்திய கோவில் அம்மன். வைத்திய கோவிலுக்கு அருகில் உள்ள ஆசியூரணி என்ற இடத்தில் சகோதரிகள் 7 பேர் தங்கியிருந்தனர். ஒரு நாள் மற்ற சகோதரிகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து சமைத்து கொண்டிருக்க வைத்திய கோவில் முத்துமாரி மட்டும் வேலை செய்யாமல் சும்மா இருந்திருந்தாளாம். சரி, நீ மட்டும் ஏன் மாதிரி இருக்கேன்னு கேட்க முத்துமாரி கோபம் வந்து விட்டது. அவர்கள் சமைக்கும் முன்னாகவே தன் பங்கிற்கு உரிய அரிசி, வெல்லம் ஆகியவற்றை வாங்கி கொண்டு இங்கே தனியாக கோவில் கொண்டதாக உள்ளூர் செய்திகள் சொல்கின்றன. மாதிரி வைத்திய கோவில் முத்துமாரியம்மன் காளி தேவி சொரூபத்துடன் பஞ்சபூதங்களின் மீது அமர்ந்திருப்பது சிறப்பு. மேலும் இந்த அம்மன் கன்னிப்பருவத்துடன் திகழ்வதாக ஐதீகம். குழந்தை பேர் இல்லாதவர்கள் முத்துமாரியம்மன் சன்னதிக்கு வந்து அர்ச்சனை செய்து கரும்பு தொட்டில் எடுப்பதாக வேண்டிக் கொண்டா அவள் கட்டாயம் குழந்தை பிறக்கின்றார். சரி, நம்ம வந்து இப்போ 7 கோவில்களை பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக 8ஆகவே பார்த்தாச்சு. இது மட்டும் 2 சேர்ந்து இந்த கடைசியாக பார்த்த வைத்திய கோவிலும் இன்னொரு கோவிலும் ஒன்றா சேர்ந்தது. அவாளும் சிஸ்டர் தான். சரி, இந்த மாரியம்மன் சொல்லும்போது ரொம்ப 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 அவள் தான் சீதளா ரூபமாக இருக்கா. ஸோ இந்த சீதளா தேவின்னு சொல்லும்போது கட்டாயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சீதளா தேவி வந்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிட்டாலே கடைசியில் என்ன சொல்லுவான்னா, ஷீதிளே ஜெகன்மாதா ஷீதிளே ஜெகத்பிதா ஷீதிளே ஜெகத்ராத்தி சீதளாகிய நமோ நமக அப்படின்னுவா. ஏன்னா உடம்பு வந்து உஷ்ணமாயிடும். ஸோ இந்த உஷ்ணமான உடம்பை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்காக சொல்கிறது. ஸோ இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த மாரியம்மனை அரசியம் பண்ணாங்க. எந்த ஊரில் போனாலும் இந்த மாரியம்மனை வழங்கிட்டு போங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.